இன்னைக்கு வந்து டிசிஎஸ் எல்ஐஜி ரெண்டு டீமையும் வந்து கேப்டன்சி வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு நல்ல நம்ம கேஎல் வந்து ஒரு நல்ல ஒரு மினிமம் ஒரு 50 ரன்ஸ் கண்டிப்பாக ஒரு அடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அடிச்சுட்டு நீங்கள் டீம் எடுக்கணும் உங்கள் கேஎல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேஎல் விட்டு போறீங்க. ஆனால் இது வந்து என்ன ஒரு ஆதாரம்னா நம்ம நேற்று நடந்த சிஎஸ்கே செமி மேட்ச் பார்த்துருக்கோம். நம்ம தீபக் சக்கர் வந்து நல்ல ஒரு அக்ரேஷன் நல்ல ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தார். பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் நல்ல ஒரு நான் வந்து இந்த டீம் வந்து அந்த டீமுக்கு போயிட்டேன் என்னை ஏன் விட்டீங்க அப்படின்ற ஒரு கோவம் ஒன்று இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் வந்து இந்த பேட்டிங் வந்து இந்த பிச்சு வந்து பேட்டிங் பிச் பவுலர் கொஞ்சம் சாதாரணமாக அமையான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஓரளவுக்கு அமையும், ஸ்பின்னுக்கு அமையாது. இது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 189 தான். அதுவும் இன்னும் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு 200 கிட்ட போகும். மற்றபடி நீங்கள் 180K அடித்தாங்கன்னா அது வந்து பேட்ஸ்மேனோட அவங்களுக்கு தப்பு தான் இல்லைங்களா. இதில் வந்து எந்த டீம் இப்படிக்கு டாப் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து எல்ஐஜி தான். டிசி வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபார்ம் இல்லை. பட் ஏன்னா நம்ம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு T20 பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கண்டிப்பாக நம்ம முன்னாடியே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 பால் 3 பால் வந்து மேட்சே மாறும். நம்ம நிறைய ஃபைனல்ஸாக இருக்கட்டும் செமிஃபைனல்ஸ் நிறைய மேட்ச்லாம் பார்த்துருக்கோம். 2 பால்ல வந்து மேட்ச் வந்து டர்ன் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம டிசி தான் வின் பண்ணோம். என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் டிசி கண்டிப்பாக வின் பண்ணும். இது என்னோட ட்ரீம் லெவலும் கீழே இருக்கு. நீங்கள் வந்து டீம் போகிற மாதிரி இருந்தால் ஸ்பின்னை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் போடுங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்பின்னு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு பேட்டிங் வச்சிருந்தாலும் கொஞ்சம் ஃபேஸுக்கு நல்ல ஒரு இது பார்த்தால நீங்கள் ஸ்பின்னு தேவையில்லை. நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங்கே போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக வைங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வரும் மினிமம் ஒரு 50 ரன் கண்டிப்பாக அடிச்சுட்டு வரும். ஓகேங்களா. உங்களோட ட்ரீம் டீம் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கன்றதும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.